കാണിക്കണോ? കാണിക്കണേ ക്യാമറയില്. എനിക്ക് എന്റെ അനിയത്തിനെ തുറന്നോ? തുറന്നോടാ. വെള്ള കുപ്പായം വെള്ള ഉടുപ്പിട്ടുണ്ട് വന്ന് ഇവിടെ കോപ്പറം കാണിക്കില്ലേ? കാണിക്കില്ലടാ നീ. നീ കാണോ? നിനക്ക് കാണോ? തെളിവെടുത്ത് വെച്ചിട്ടാണ് ഞാൻ എടുക്കണേ സംസാരിക്കുന്നത്. അച്ഛന്റെ പ്രായമായി പോയി കേട്ടോ. ഇത്രയും കൂടി ഒട്ടിക്കോ. ഞാൻ പറഞ്ഞേക്കാം, സൈക്കിളിൽ ഒരു പരിധി ഉണ്ടാ. ഈ കേറ്റ് കെട്ടി എവിടെ കേട്ടു? നീ തുണി അടിച്ചാൽ നിനക്ക് അയച്ചാൽ നിനക്ക് ചേട്ടന് ഇതിൽ ശ്രദ്ധിച്ചില്ലേ? ഞങ്ങളെ ശ്രദ്ധിച്ചില്ലേ കേട്ടോ? ഏത് പബ്ലിക് ഫോം ആയാലും ഒരു സംസാരിക്കാൻ പെണ്ണുങ്ങൾ വെറും ഊച്ചാലുകളായി പോകും കേട്ടോടാ. നീ എന്താ വിചാരിച്ചേ? വെറുതെ വീട്ടിൽ അയച്ചു വിട്ടേക്കോണെന്നോ? തന്റെ ഉണ്ടായിട്ടല്ലേ എഴുത്താക്കി പോണത്? സൈക്കിളിൽ പരിധിണ്ട് കുറെ നേരായി. കൈ മെത്തയാണോ വെക്കാനായിട്ട്? മെത്തയാണോ? നിന്റെ അമ്മയ്ക്കുണ്ടോ? മെത്തയുണ്ടോ നിന്റെ അമ്മയ്ക്ക്? അതിന് ഭാര്യക്കുണ്ടല്ലോ. നീ ഉറക്കെ കേട്ട് വീട്ടിൽ കൊണ്ടുവച്ചിട്ടുണ്ടല്ലോ. ഉണ്ടാവും ചെന്ന് അല്ലെങ്കിൽ ഉടുപ്പിക്ക് ചെന്നിനെത്താം. സൈക്കിളിൽ പരിധിയുണ്ട് പോലെ തള്ളയാലും തന്തയാണെങ്കിലും എന്ത് സോറി കാണിക്കേണ്ട മേലെ കാണിച്ചിട്ട് സോറി വയ്ക്കുന്നോ? വെട്ടിട്ട് വന്ന കനാലും പ്രവിട്ട് എറിയുന്നില്ല വേണ്ടത് നീ കാണിക്കുന്ന പ്രവർത്തിക്ക്. ഇപ്പൊ ഞാനൊരു യൂട്യൂബറാ. ഞാൻ എടുത്ത വീഡിയോ ഇതിട്ട് എന്നെ അടിച്ചു നോക്കാം. എന്നെ അല്ലാതെ പ്ലേ ബട്ടൺ ഇട്ടൊരു யூடியூப் சேனல். இந்த பொண்ணு நினைச்சா எனக்கு மிகப்பெரிய கோபம் வருது. எந்திரிச்சு வெளியில வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுது, நீ அப்பாவோட ஏஜ் ஆனா இருந்து நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றீங்க. ஓ வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லையா? ஓ வீட்டுல அம்மா இல்லையா? அவங்க கிட்ட எல்லாம் இல்லாததா இப்ப இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு அவனை ஒரு ரெண்டு அடி அடிக்குது. நான் அப்பாவோட காரியம் சொல்லிட்டு இந்த எப்படி அவன் வந்து கை வைக்கலாம்? இந்த கை வச்சது மிகப்பெரிய தப்புன்னு சொல்றேன் நான். காலில் இருக்க செருப்பை கழட்டி அவன் மூஞ்சி கிஞ்சியெல்லாம் உடச்சு அவன் அந்த பஸ்ல இருந்து கீழே தள்ளி விட்டு இருந்திருக்கும். அதை அந்த பிள்ளை செஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பாராட்டி இருந்திருக்கலாம். நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி தைரியங்கள் வர்றதே கிடையாது. தன்னை எதுவும் தாக்கிடுவானோன்ற பயமும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பண்ணதே அசிங்கம். நீ அவனை செருப்பு கட்டிலாம் அடிச்சிருந்துருக்கணும். சும்மா கையை வச்சு அவனை தடவி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க ஒரு சின்ன பிள்ளை. அவனோட பேத்தி வயசு இருக்கும் இல்லையா? அப்ப சின்ன அப்படி நான் கூப்பிட வேண்டிய ஒரு ஏஜ். அந்த ஏஜ்ல உட்காந்துட்டு இவன் இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான செயல் செய்யற அப்படின்னா வாலிப வயசுல பொட்டாட்டிட்டு அனுபவிக்காத சுகமும் இன்னொரு பெண்ணை பார்த்து இவன் அனுபவிக்காத சுகமும் அந்த பச்சை பிள்ளைட்டு அப்படி என்ன இருக்குன்னு தடவையான்னு தெரியல. இவங்க கையை நீ உடச்சிருந்துருக்க வேண்டாமா? அவனோட கையை உடச்சு உனக்கும் நான் வைக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுல இருக்க மிகப்பெரிய கோவம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு கூட ஒரு வழியில எந்திரிச்சிருச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த கண்டக்டர் அப்ப வரைக்கும் மூச்சு திறக்கல. இந்த பிரச்சனை நடக்கும்போது மூச்சு திறக்கல. ஸ்டைலா வந்து இப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆண் பிள்ளையை பெத்த ஒரு அப்பே வெளியில வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. இங்க என்ன சம்பவம் நடந்தது அவன் தேவை கிடையாது. சமூகத்துல அப்ப எந்த வீட்டுல யாருக்கு என்ன நடந்தாலும் இதுதான் கெதி. ஆனா தா வீட்டுல நடந்தா மட்டும் நெஞ்ச பிடிச்சு அழுகிறது எந்த விதத்துல நியாயம் கேட்கிறேன். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு நீங்க வந்து நின்னாதானே வீடியோ ஆதாரத்தோட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது ஒரு டைம் கூட எந்திரிச்சு வந்து இந்த இடத்துல வந்து கேட்கல. கேரளா இவ்வளவு கேவலமா நான் தெரியல. இதுக்கு முன்னாடி நிறைய அபியூஸ் நடந்துட்டு தான் இருக்கு கேரளாவில். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பொதுமக்கள் சொல்லி இறங்கி கேட்க மாட்டேங்கிறாங்க. எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாடா இருந்தாலும் கூட சில நேரங்கள் அப்படிதான் நடக்குது. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? தட்டி கழிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். நான் செய்த மக்களே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு புள்ள பஸ்ல ஏறி நின்று ஒருத்தவங்க அடிக்குதுன்னா கூட நின்று அவன் அந்த பொண்ணுக்கு வந்து கை கொடுங்க. அவனை பிடிச்சி ரோட்ல தள்ளி விட்டுருங்க. இந்த வண்டியில ஏறி சாகட்டும். இப்படி இருக்கிறவன் போய் அடுத்த பஸ்ல ஏறி இன்னொரு பொண்ணை தொட மாட்டான்னு என்ன நிச்சயம்? தப்புன்னு தெரியுது. ஒருத்தர் கிராஸ் ஆகி போகும்போது கையை லைட்டா தூக்குறான். திரும்ப அவன் கிராஸ் ஆகி போனோன்னு கையை வந்து அந்த பொண்ணு மேல வந்து மறுபடியும் இடிக்கிறான். பேத்தி வயசு இருக்கும்டா. இல்லையா அங்க முன்னாடிட்ட இல்லாதது இங்க என்ன இருந்துற போகுதுன்னு தெரியல. எப்படி இப்படி வன்மம் முடிச்சு அலையிறாங்கன்னு புரியவும் மாட்டேங்குது.